ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு வித்தியாசமான போண்டா பண்ண போகிறோம். சுரைக்காய் வச்சு போண்டா பண்ண போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். போண்டா குழம்பும் பண்ணலாம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த சுரைக்காவை நல்லா தொலியை சீவி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சுரைக்காய் தொலி சீவி எடுத்தாச்சு. இந்த பெரிய ஓட்டையில் வச்சு சீவிக்கோங்க, சின்னது வேண்டாம். இப்போ இதை நல்லா துருவி எடுத்துக்கலாம். காய் துருவுறது வச்சு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சுரைக்காய் எல்லாத்தையும் துருவி எடுத்தாச்சு. இதை இப்போ புளிஞ்சு எடுத்துக்க போகிறோம். இது தண்ணி எதுவும் இல்லாத அளவுக்கு புளிஞ்சு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்படி புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் புளிஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக புளிஞ்சால் லேட்டாகும். நல்லா இப்படி ஒரு துணியில் கட்டி வச்சுக்கோங்க. துணியில் கட்டி இப்படி புளிஞ்சு எடுத்துக்கணும். தண்ணியெல்லாம் புளிஞ்சு எடுத்தாச்சு. இதை பாத்திரத்தில் மாற்றிடும். சுரைக்காய் நல்லா தண்ணியெல்லாம் புளிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு மசாலா சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் கரம் மசாலா, கடலை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து காணாட்டா அப்புறமா சேர்த்துக்கலாம். இது தேவையான அளவு உப்பு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டி இப்படி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. உருண்டை பிடிச்சாலும் உருண்டை பிடிச்சி போடுங்க. அப்படி இல்லைன்னா டைரெக்டாகவும் போடலாம். இப்போ நம்ம டைரெக்டாக போட்டு எடுத்துக்கலாம்.
இப்போ போண்டா ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்மளோட சுரைக்காய் போண்டா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், மேலே நல்லா கிறிஸ்பியாக அழகாக இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.